ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திவி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். எதிர்வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது சென்னை ஜமீன் பல்லாவரத்தின் மத்தியிலே அமைந்து உள்ளது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது எதிர்வரும் 13/2/2026. இந்த வெள்ளிக்கிழமை என்பது எல்லோருக்கும் தெரியும். சுக்கிரவாரம், செல்வ கடாட்சம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இதை தருகின்ற இடமாகத்தான் சித்தர்கள் சொல்லியபடி ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தனி மதிப்பு, தனி பெருமை, மகிமை என்பது உண்டு. வெள்ளிக்கிழமை துவாதசி கூடிய வெள்ளிக்கிழமை. நாம் துவாதசியும் வெள்ளிக்கிழமையும் கூடினால் என்ன பலனோ அதுபோல இங்கே மாசி மாதம் வெள்ளிக்கிழமை கூடிய ஏகாதசி, மூல நட்சத்திரம், வஜ்ரநாம யோகம், பாலபகரணம், இப்படி ஏகாதசியிலே பெருமாள் ஆலயத்தை வருவதும் வழிபடுவதும் நாம் பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ பேர் விரதங்கள் இருப்பவர்கள் உள்ளார்கள். இப்படிப்பட்ட நல்ல நாளிலே மாத பிறப்பான, அதாவது விசுவாவசு வருஷம் மாசி மாத பிறப்பான தினமே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் என்று சித்தர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இதை இப்பொழுதெல்லாம் நமது பாரத தமிழ்நாட்டிலே மிக மிக சிறப்பாக ஒரு சிறு கோவிலாக, சிறு ஆலயமாக இருந்தாலும் எங்கே பெருமாள் கோவில் உள்ளதோ அங்கே கொண்டாட வேண்டும் என்று நமக்கெல்லாம் இப்பொழுது தெரியும். இதை நல்ல விளக்கமாக, விவரமாக எத்தனையோ ஜோதிடர்கள், விரிவுரையாளர்கள், நாம சங்கீர்த்தனம் மற்றும் உபன்யாசம் செய்கின்றவர்களாம் சொல்லி வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பல்லாவரத்திலே, ஜமீன் பல்லாவரத்திலே நாம் பார்த்து கொண்டிருந்தால் இந்த இடத்தை ஒரு காலத்திலே அக்ரஹாரம் என்று சொன்னார்கள், ஐயர் தெரு என்று சொல்கின்றார்கள், இப்பொழுது பெருமாள் கோயில் தெரு என்று சொல்கின்றார்கள். எதாக இருந்தாலும் நமக்கு பரவாயில்லை. இந்த ஆலயத்தினுடைய மிக மிக முக்கியமான சிறப்பு, ஒரு காலத்திலே பல்லவ மகாராஜா ஆண்ட இடமாக இந்த இடமானது கருதப்பட்டு வருகிறது. பல்லவருடைய ஆட்சி நடந்தது, உங்களுக்கு தெரியும். கல்லெல்லாம் சிலை செய்தான் பல்லவராஜா. அந்த சிலையை இறை வடிவாகத்தான் செய்தான், வேறு எந்த சிலையும் செய்யவில்லை. அவனுடைய ஆட்சி பறந்து விரிந்து இருந்த இந்த நமது தாய் திருநாட்டிலே அவரே வந்து வணங்கி சகல செல்வ வளமும் பெற்று நீண்ட நெறில் கடற்கரை வரை, வங்காள விரிகுடா வரை, மகாபலிபுரத்தில் வரை சென்றது நமக்கெல்லாம் தெரியும். பல்லவர்கள் அதீதமாக குடியிருந்த இடமே பல்லவபுரம் என்பது நமக்கு தெரியும். இந்த பல்லவர்கள் தனது பரிவாரத்துடன் வந்து அவ்வப்பொழுது, குறிப்பாக விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை கொண்டாடியது நமக்கு மறைப்பொருளாக போய்விட்டது. என்ன அற்புதம் இந்த கோவிலிலே என்றால், இங்கே தாயார் கனகவல்லினா கனகம் என்றால் தங்கம் என்று பெயர். கனக புஷ்பம், கனகவர்ணம், கனகமால்யாம் அம்பரதரம், கனகச்சத்திர துவஜரதம் பதாகி சோபிதம் என்று சொல்லும் பொழுது நமக்கு குபேரலட்சுமியாக, நமக்கு பொன் பொருள் போக்கியத்தை தருகின்ற, குறிப்பாக இந்த தாயாருடைய சன்னதிக்கு நேராக நெல்லி மரமானது ஸ்தல விருட்சமாக இருப்பதால் இந்த பெருமாள் கோவிலிலே ஒரு வெள்ளிக்கிழமையிலே வழிபட்டால் என்ன பலனோ அதை போல பல கோடி மடங்கு செல்வ கடாட்சம், ஆயுள் விருத்தி, படிப்பு அபிவிருத்தி, தொழிலில் முன்னேற்றம், புதிய வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டு இருப்பவர்கள், உயர் படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள், தனது பெண் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே வரன் அமைந்து திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள், அவர்களுக்கு ஜாதக பொருத்தம் இருந்தாலும் காரண காரியம் இல்லாமல் ஏதோ திருமணமானது கொஞ்சம் தள்ளி போகின்றது என்று இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிமோட்சத்தை, விடிவு காலத்தை தந்து வீட்டில் மங்கள இசை ஒலிக்கச் செய்கின்ற அற்புதமான எளிமையான வழிபாடு செய்யக்கூடிய எல்லோரும், சிறுவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், இதில் ஜாதி மதம் எதுவும் நமக்கு கிடையாது. எல்லோரும் இந்த கோவிலிலே வந்து, சிறிய கோவிலாக இருந்தாலும்
மூர்த்தி சிறியவராக இருந்தாலும் கீர்த்தி பெரியவர். இதில் பெரிய அதிசயம் என்னவென்றால், அமர்ந்த கோலத்திலே மூலக்கருவறையிலே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியாக, பூமி தேவி என்று சொல்லுமே, அமர்ந்த கோலத்திலே பெருமாள் அமர்ந்த திருக்கோலம், தாயார் அமர்ந்த திருக்கோலம், இப்படி அமர்ந்த திருக்கோலங்களிலே இந்த கோயிலிலே நமது வாத்தியார் சொல்லுவார், தனது மனைவியின் பேரில் யார் சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, இங்கே பெருமாளுக்கு வலதுபுறம் தாயார் இருக்கின்ற இடத்திலே மனைவியின் பெயரில் சொத்துக்கள் வாங்கி வைத்தால், அது சிறிய இடமாக இருந்தாலும் பல சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் ஏற்படும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்படி தாயாரும் அமர்ந்த திருக்கோலம், பெருமாளும் அமர்ந்த கோலம் ஆகையினால் எந்த செல்வமும் வந்தால் நாம் சொல்லுவோமே, வீட்டில் தங்கியே விடும், நிரந்தரமாக தங்கிவிடும். ஏனென்றால் நின்ற கோலத்திற்கு வேறு பலன், அமர்ந்த கோலத்திற்கு, உட்கார்ந்து இருக்கின்ற அமர்ந்த கோலத்திற்கு பலனோ கோடி கோடி. இப்படி வெள்ளிக்கிழமையிலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவது, எத்தனையோ கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானியர்கள், இப்படி எல்லோரும் அங்கே அந்த இறைவனை ஸ்தூல சூக்ஷம காரண காரிய வடிவிலே தனது பூஜையை செய்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்தை சுற்றிலும் நல்ல சுத்தமான நெய் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு, அகல் விளக்குகளை தரையில் ஏற்றாமல் ஒரு இலையை வைத்து ஏற்றி வைத்து கோவிலை 28 முறை, 27 என்பது நட்சத்திரம் நமக்கெல்லாம் தெரியும், ஒன்று அதிகமாக சேர்த்து அபிஜித் நட்சத்திரத்துக்காக அந்த கொடிமரத்துக்கு அருகிலே அதற்கு பக்கத்திலே 2 அகல் விளக்கை 28ஆக கிருத்திகாதி அட்டாபிகும் சதி நட்சத்திர தேவதாம் அப்படி என்று சொல்வது போல ஏற்றி வைப்பதும், ஆலயம் விடுவதும், மாவு கோலம், நீர்க்கோலம் இடுவதும், பெருமாளுக்கே பிடித்த அவரை கண்டுள்ள எல்லோரும் செய்கின்ற புளியோதரை, திண்டு தோசை, சர்க்கரை பொங்கல், தத்தியன்னம் என்கின்ற தயிர் சாதம் மற்றும் அவரவர்கள் மானசீகமாக திருக்கரங்களால் செய்யப்பட்ட லட்டு, மைசூர் பாக்கு இவைகளையெல்லாம் படைத்து தானம் கொடுப்பதும், நிலையில்லாத வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒரு நிலை ஏற்பட இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஜமீன் என்றால் ஒரு காலத்திலே பெரும் பணக்காரர்களை ஜமீன்தார் என்று சொல்வார்கள். இப்படி பல ஊர்களிலிருந்து இருந்து பல்லவ காலத்திலிருந்து வந்திருந்தவர்களை ஜமீன்தார்கள் என்று சொல்வார்கள். மீண்டும் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். நமக்கு வீடு இருக்குது, நிறைய இடம் இருக்குது, ஆனால் நமக்கு மனநிலை சரியில்லையே, மனநிலை மிக மோசமாக இருக்கிறதே. ஒரு ஜோதிடர் சொன்னார், உன் வீட்டிலே வாஸ்து குற்றம், வாஸ்து தோஷம், ஜாதகத்தினுடைய கட்டங்களை ஆராய்ந்த பொழுது எத்தனையோ சிரமங்களை சொல்கின்றாரே, என்ன பாடுபடுகின்றது மனசு என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளுடன் நீங்கள் வந்திருந்து விடியற்காலையிலே, அதாவது முதல் நாள் நள்ளிரவு 1:25 மாதப்பிறப்பானது வந்து விடுகின்றது. காலை 10:25 வரை இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்திலே இந்த பெருமாளுக்கு தேவையான திருமஞ்சனம் என்று சொல்கின்ற அபிஷேகம் இதை செய்வதும், பசும்பால், பாக்கெட் பாலை தவிர்த்து சுத்தமான கையால் அரைத்த சந்தனங்கள் மற்றும் புனிதமான திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்கின்றது. திவ்ய அலங்காரமும் மகா தீப ஆராதனையும் இந்த சர்வகோடி ஜனங்களுக்காக பொது நல தர்ப்பணங்கள் மற்றும் அர்ச்சனைகள் நடைபெற்று, மகா தீபாராதனை நடைபெற்று, அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அடியார்கள் மகான்களின் அருளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய விளக்கமாக தொலைபேசி எண் மற்றும் செல்லும் வழி கூகுள் மேப், லொக்கேஷன் மேப் உங்களுக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த ஆலய அர்ச்சகர் திரு பிரசன்னா அவர்களில் தொலைபேசியுடைய செல்போனுடைய எண் மற்றும் அருகில் உள்ளவருடைய தொலைபேசி எண் இவைகள் விரைவில் கொடுக்கப்படும். ஜமீன் பல்லாவரம் வைகுண்டவாச பெருமாள்
விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு எல்லோரும் தவறாமல் வந்திருந்து பெருமாளின் திரு அருளை பெற்று குபேர செல்வம் நிறைந்து நீங்கள் நீடூடி வாழ அந்த நெல்லி மரத்தை நன்றாக இடத்தை சுத்தம் செய்து கையால் அரைத்த மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு தூபதீபம் காட்டி சிறிய வஸ்திரம் சாத்தி அதை வீட்டில் எடுத்து சென்று வைத்து குபேர யோகத்துடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமர் சுவாமிகள் சொன்னதை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது சிறிய மற்றும் பெரிய இதுவரை விஷ்ணுபதியே நடைபெறாமல் இருக்கின்ற பல ஆயிரம் கோவில்கள் இந்த மாதம் சேர்ந்து விட்டது என்பது நாம் அந்த இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி சொல்லித்தான் தீர வேண்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.